அன்புள்ள கோடி பற்றி பெரியவர்களே, தாய்மார்களே, இதை வாழைக்கு தமிழ் ரசிகை பெருமாகிய உறவுகளே, எல்லாரையும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த மாதிரி ஷூட்டிங் சொன்னாங்க சார் டெஃபரெண்ட்டாக வர முடியாது சார் சொன்னேன். அதை நீங்கள் சார் நீங்கள் ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க சார் சொன்னாங்க. நான் பார்த்து உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். நான் சார் தலைவலி சார் சொன்னேன். அவங்க கேட்கல சார். நீங்கள் ஒரு டைம் மட்டும் பாருங்கள் சார் சொன்னாங்க. நான் பார்த்தேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது எல்லாம் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன். நானும் ஏவி ஸ்டூடியோ உங்களை அழைச்சி தெரிஞ்சு பார்க்குறப்பதே நமக்கு அனுபவம் கிடைக்கிறது யோசிச்சு பார்த்தேன். அப்போ கிடச்சிருச்சு, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. எல்லாருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் நம்ம நல்லா வாழ்வோம், நல்லதே நினைப்போம், நல்லா இருப்போம் அப்படி யோசிப்போம். கடவுள் அணுகிறோம் நமக்கு எப்பயும் கிடைக்கும் அப்படி யோசிப்போம். அதே மாதிரி தமிழ் படம் வருவோம் சொல்லி ஏறிக்கிட்டு பிசி வரிக்கிட்டு டவ்வியார் கபாலி சொல்லி பிடிச்சி சொல்லுங்க ஏச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கபாலி வச்சேன். கபாலிடா கடா ஒண்டிகை தான் கூட்டம் வரும், சிக்கிலாத்தான் வரும் அப்படின்னு வேட்டிக்கிட்டு கடா நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ட்டு கடா என் ஒளி தனி ஒளி, யார் குறுக்கிடாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.